வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். விட்டது நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்கம் வேண்டும். வேண்டுமானதையுமெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி, என்ன ஊர் தம்பி? தேவியாகர கிராமம். இந்த தேவியாகரம் நகரத்தில் இன்று ஓர் இரவு தெருக்கூத்து வச்சிருக்கிறாங்களே, காரணம் என்ன தம்பி? வீட்டுல பேன் இல்லையா? காத்தோட்டமா பாத்துட்டு போலாம். பேன் இல்லையா வீட்டுல? இந்த ஊர்ல இடம் இல்ல பேன். உள்ள எல்லாம் அதான் எலி வேற கம்மல் மாடுதான். அந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு நாடகம் விநாயகர் பெருமானுக்காக அவருக்காக திருவிழா செய்து அவருக்காக இன்று ஓர் இரவு நாடகம். யாருக்கு? முதல் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு. தம்பி, நீடாதி உலகத்தும் கட்டி கொடுத்தியம்மா கஷ்டப்பட்ட நானு தங்கிச்சுதாங்க. அதே அங்க வை. சாமம் நான்கு வேதத்திற்கு சமானமாக ஐந்தாம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை நீடாதி உலகத்து மறைநாளொடைந்தென்று நிலை நிற்கவே ஆமாங்க ஷார்ட் கட்டுங்க. இது நீடு அப்படி சொன்னா இந்த உலகம் ஆழி கடல். இந்த உலகத்தை சுத்தி சூழ்ந்திருப்பது கடல். நீடாழி உலகத்து மறைநாளொடைந்தொன்று நிலை நிற்கவே வாடாத வாழ்வை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள். தம்பி, வியாச பெருமான் பரம கடவுளை பார்த்து கேட்கிறாரா, எப்படி ஐயா நான் மகாபாரத காவியத்தை சொல்ல வேண்டும். இந்த காவியத்தை நீங்க எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேண்டும். எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். ஆமா, நான் சொல்லுவேன். எழுத ஒரு ஆள் தேவை. மகாபாரதத்தை ஒரு ஆள் வேண்டும் சொல்றேன். எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். என் பையன் விநாயகர் இருக்கான், அவன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா, சரிங்க சொல்லி அப்ப விநாயக பெருமானை கூப்பிட்டு, அப்பா விநாயகா, வியாச பெருமான் மகாபாரதம் எழுத போகிறார். அவர் சொல்லுவார். அவர் சொல்லி நீ எழுதி கொண்டே இருக்கணும். ஆனா நிறுத்தக்கூடாது. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீ எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வியாச பெருமான் அப்ப மகாபாரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லும் போது
குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த எழுத்தாணி ஒடிச்சுட்டு போயிடுது. எழுத்தாணி பேனா ஒடிச்சிச்சு. ஆமா. அப்ப பார்த்தார் விநாயகப் பெருமான் நிறுத்தாத எழுதுன்னு சொல்லிட்டாரு. நிறுத்திட்டா என்ன ஆவறது அப்படின்னு அவருடைய தந்தம் அந்த தந்தத்தை ஒடித்து அப்ப எழுதப்பட்ட எழுத்தாணியா விநாயகப் பெருமான் அதுலதான் நின்று போச்சான் துரியோதனம் கல்யாணம். விநாயகர் தந்த ஒன்று அச்சாணி முறிஞ்சு போச்சு இல்ல, அந்த இடத்துல தான் துரியோதனுடைய கல்யாணம் நின்று போச்சுன்னு நமக்கு பெரியோர்கள் சொல்றாங்க. என்ன சொன்னது கேட்டமே தவிர நாம எதையும் பார்த்தது இல்லை, துரியோதனை யாரும் பார்த்தது இல்லை. அதனால தம்பி அப்ப ஏற்பட்ட மகாபாரத காவியத்தை இந்த விநாயகப் பெருமான் எழுத அந்த வியாச பெருமான் சொல்ல அப்ப ஏற்பட்ட மகாபாரதத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் யாரும் கேட்டா விநாயகப் பெருமான். அப்ப ஏற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு இந்த தேர் திருவிழாக்களை செய்து இந்த தெருக்கூத்த வைத்திருக்கின்றார்கள். ஏதோ நம்முடைய சிற்றறிவுக்கேற்றவரை நாடகம் நடத்த வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் தம்பி ஏன் தூரம் சொல்ல வரேன்னா இந்த மகாபாரத காவியத்தை இமாச்சலம் என்ற இடத்தில் 60 லட்சம் செய்யுளா எழுதி முடிச்சார். 60 லட்சம் செயலாக எழுதி முடித்தார். அப்ப 60 லட்சம் செய்யுள் 30 லட்சம் எழுதிய இடத்திலே நின்று விட்டது. 14 லட்சம் பாதாளம் போச்சு. 15 லட்சம் தேவலோகம் போச்சு. 1 லட்சம் செய்யுள் தான் இந்த பூவுலகத்திற்கே வந்தது. ஆனா இந்த 1 லட்சம் செய்யுள் கூட 18,700 செய்யுள் தான் புஸ்தகத்துல வெளியிட. 18,700 செய்யுள் தான் புஸ்தகத்தில் வெளியிடாச்சு. அப்ப இந்த செய்யுள்களுக்கு எல்லாம் உண்மையான விளக்கம் உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா வியாச பெருமானுக்கு தெரியுமா? எந்த அவர் தான் சொல்றாரு மகாபாரதத்தை. இரண்டாவது விநாயகப் பெருமானுக்கு தெரியுமா? ஆமா. கடைசியில சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு எழுதிட்டாங்க. ஆமாங்க, சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாத. சுகர் பிரம்ம ரிஷிக்கு தெரியுமா? யாரு? சுகர் பிரம்ம ரிஷி. ஆமாங்க, ரிஷி. ஆமா. கடைசியில சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு அவர்களே தெரியுமோ தெரியாதோன்னு எழுதிட்ட பிற்பாடு நாம் அவ்வளவு கற்றவர் இல்லை, தெரிந்தவர் இல்ல. நம்முடைய சிற்ற அறிவுக்கேற்றவரை நான் தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈத்துப்பாடு வாங்குறீங்களோ சத்தம் வரல. நாளைக்கு வரும் போ. ஒரு புள்ள தவறு செய்தா தாய் தந்தை தண்டிப்பாங்க. அப்பதான் அந்த புள்ள இன்னொரு நாளைக்கு அந்த தப்பு எடுத்து கட்டி செய்யாது. அந்த மாதிரி நான் யாராவது தப்பு பண்ணிட்டா ஈத்து போட்டு வாங்கன்றியா? வாங்க வேண்டியதான். தம்பி அப்படி இல்லப்பா, பிள்ளை தவறு செய்து விட்டால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளைய ஆசை அன்போடு கூப்பிட்டு அணைப்பதும் உண்டு. அதை போல எங்கள் 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி இரு சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். தம்பி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால் மகாபாரதத்தில் முக்கியமான சரித்திரம். அர்ஜுனன் தபநிலை சருக்கம். அர்ஜுனன் தபம் செய்து பரம கடவுள் இடத்தில் பாஸ்வத கணையும் சிலிமுகம் வாழ் பெறுவதற்கு அர்ஜுனன் தபம் செய்கிற நாடகம் மகாபாரதத்தில் முக்கியமான சரித்திரம். அர்ஜுனன் தபநிலை சருக்கம். அர்ஜுனன் தபசு சொல்லுவாங்க. அர்ஜுனன் தபசு சரி. அர்ஜுனன் தபசு சரி. அதனால இந்த நாடகத்தை ஏதோ நம்முடைய சிற்ற அறிவு கேட்டவரை நடத்தபடி வந்திருக்கோம். இதுல பிழை இருந்தால் எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இந்த அர்ஜுனன் தபநிலை சருக்கம் நாடகத்தில் உண்மை தங்கி வரக்கூடிய பொறுமையை பூஷணமா விளங்கி வரக்கூடிய அதோ 5 ராஜாக்களில் மூத்தோரா விளங்கி வரக்கூடிய அதோ தர்மராஜா தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். தர்மராஜா தர்பார்
வணக்கம் வணக்கம். மங்களமாகட்டும். நீண்ட ஆயுத பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். மகாராஜா. சபையை பார்த்தியா? சபையை பார்த்தால் எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாட்சிபுரத்து சபை. லட்சுமி கடாட்சிபுரத்து சபை. ஆமா மகாராஜா. 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் 96 தத்துவம் 108 கீதம். ஆமா சிக்கல கட்டுண்ட. ஆமா இதிகாச புராணங்கள் எல்லாம் நன்கரவா கத்துள்ளார். பெரியவர்களை பார்த்தியா? ஆமாங்க. டேய் நான் நினைக்கிறேன் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னிலிருந்து இன்னி நாள் வரைக்கும் தேவையாகரம்னா தாமரை எடுத்திருக்கேன் அப்படின்னு பாஜா சொன்ன உடனே திடுக்கணுங்கிற கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயம் வருது. அப்படி அல்ல, நாடகமும் கரெக்டான நாடகம் வைப்பாங்க. ஆமாண்டா மகாராஜா. பயத்தை வச்சு கூத்தாட வேண்டும். ஏறுகிற மேல ஏறும் போது பயத்தோட ஏறணும். ஏறும் போது பயத்தோட. அப்பேற்பட்ட சபை. ஆமா நாடகம் என்ன கரெக்டான நாடகம் என்ன ஆடுறன்னு சொல்லியே தாமல வச்சாங்க. அது இப்ப இல்லடா, அன்று நாள் இன்று வரைக்கும். ஆமாங்க, ஆதி காலத்துல இருந்து அப்பேற்பட்ட கனா தனவாடுகள் இருக்கக்கூடிய இடம் நம்ம தேவையாகிறோம். தெருக்கூத்தாக ஆட்டத்துக்கு வந்துட்டோம்னு பெருமை நினைச்சிட போறார். உள்ளத்தில் பலம் இருந்தாதான் தெருக்குத்தாடி ஆட முடியும். அப்பேற்பட்ட கனா தனவான்கள் தேவலோகத்தில் கூடுவது தேவ இந்திரன் சபை. அது இந்திரனுடைய சபை. ஆமா. தில்லை சிதம்பரத்தில் கூடுவது இல்ல கணக்கு மேடைங்க. அது தில்லை நடராஜ பெருமான் நடன மேடை. ஆமா நம்ம சிதம்பரத்துல. ஆமா நாட்டிய பாடினார்களாம். ஆமாமா அவர்கள் ஆடுவது திருக்கூத்து. திருக்கூத்து. ஆமாங்க, இது தெருவில் தெருக்கூத்து. அவர்கள் கூத்தாடி நாம் பார்த்தாடி. அவர்கள் தான் முதல்ல கூத்த ஆரம்பித்தவர்கள். கேட்டு பாரு, நான் வந்து முன்னா அண்ணா அவரா நீ ஆடுவா, நீ ஆடுவ எங்க காசுறாங்களோ அங்க ஆடுவ. நீ எங்கடா காலை குத்தி போனா 10 லட்சம் தர பார்த்தா தெருக்குத்து. இது தெருக்குத்து. தெருக்கூத்து வடலூரில் கூடுவது சக்தி ஞான சபை. சபை. ஆமா. ஆனா பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டியன் மன்னர் சபை. இப்போ இது நாடக மேடைங்க. தேவியாகரம். ஆமா ஆமா. கிராமத்தில் எதற்காக நாடக மேடை? அந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு நாடகம். சத்தியவனத்தை சமயம் 16,054 மந்தருளியா உமா மகேஸ்வரி. அந்த சிவபெருமானுக்கு பிறந்த மூத்த பிள்ளை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு. ஆமாம், சிவனுக்கும் அந்த உமாவுக்கும் முதல் பிள்ளை. ஆமாங்க, யானை முகம் வானவையர் சப்பானி. அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு ஒரு நாடகம் பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு முன்னாள் பார் விநாயகர் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காரு. கரைகள் எத்தனை செய்தாலும் ஏகவித்தை கட்டாலும் முதல் தெய்வம் அதுதான் வணங்கும். அவரை கொண்டு வந்து இல்ல மஞ்ச பிள்ளையார் இல்ல சாணி இட்டு வந்து இல்ல சாணத்தாலும் பிள்ளையார் பிடிக்கலாம், இல்ல மண்ணாலும் பிள்ளையார் ஏதாவது தொழிலை செய்தாலும் சரிதான். அவரை கொண்டு வந்து முன்னால் வைத்து அவருக்கு ஒரு அருகு புஷ்பத்தை சாத்தி அவருக்கு ஒரு தூபதேவத்தை கொடுத்து வேலையை ஆரம்பித்தால் விக்கிரம் இல்லாமல் நடக்கும். கள்ளக்குறிச்சியில விநாயகர் வேண்டாம், அதான் அப்படி பண்ணிட்டாங்க. என்ன போட்டாங்க? அது நிறுத்திட்டாங்களா கலாச்சாரத்தை. விநாயகர் வேண்டிதான் கலாச்சாரம் ஓகோன்னு போயிட்டு இருக்கோம். விநாயகர் வேண்டல அவங்க. நான் என்ன சொல்றேன், எந்த தொழில் செய்தாலும் முதல் தெய்வத்தை வணங்கணும். விநாயகர் அவங்க வணங்கவே இல்லை, அதை நிறுத்திக்கிறாங்க. அப்பேற்பட்ட தொழில் இதெல்லாம் அதை முதல்ல எடுத்துக்கிட்டு பேசலாம். போய் மாட்ட பெரிய போறாங்க எங்க கள்ளக்குறிச்சிக்கு. எதுக்கு? 10 லட்சம் ரூபாய். எதுக்கு 10 லட்சம்? ஒரு கிளாஸ் மட்டும் கூடிய 10 லட்சம் தருவாங்க. சாமீப சாரூப சாய்க்கட்டு 4ஆம் பதவிக்கு போயிடணும். அங்க போனா அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அன்னவருக்காக ஓரின நாடகம். ஆனால் முன்னாலும் அமர்ந்தவர்களே விநாயகர் பெருமான் அன்னூருடைய பாதத்திற்கு சபையில எழுந்தவர்களே நாட்டாமை கண்ணம் தலைவர் அன்னூருடைய பாதத்திற்கு
நாடக கம்பெனி அனைவருக்கும் திருமணம் பண்ண. ஆமா, உனக்கு எதனா கேட்டு வாங்க மாட்டேங்க. ஒண்ணுல நீ அந்த செயின் மட்டும் கொடுத்தா போதும். எங்க ஒத்தையா விட்டு என்னமோன்னு நினைச்ச. பரவாயில்ல பரவாயில்ல. அடிகாட்டானுக்கு ஆகாது. அடியில விட்டா. எப்பா 3 அடியில விட்டாக்கா சுடுகாட்டுனுக்கு ஆகும். இந்த செனப்படி கம்மி தானே கொஞ்சம் அடி சீனி விடுறா. போடா. செனப்படி ஆடி மாசம் குத்துற பண்ணி பேருங்க. அகராஜா விளக்கம் இப்போது பழுக்கம். திருவன் வணக்கம். அவர் விளக்கம். எப்படி தர்மராஜி 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 ஐவராஜாக்கள் மத்தாரா இருக்கக்கூடிய ஆமா ஆமா பெருமையை போற்றமா கைக்கொண்டார் தர்மராஜு 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 ஆமா ஐயா தண்டனை விளக்கமாக தெரிந்து கொண்டார். ஆனா அது மட்டும் தான் உனக்கு தெரியும். சந்திரகுல பரம்பரை எப்படி தோன்றியது ஐவராஜாக்கள் எப்படி ஜனனமானோம் அந்த விளக்கம் உனக்கு என்னதாவே தெரியும். எங்க அப்பா பாண்டு மகாராஜன். ஆமா 2 மனைவி குந்தமாதேவி மாத்ராதேவி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். திருமணம் அடைந்த உடனே நாங்க ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். ஆமா எங்க கானகத்துல குறுக்கத்தி மரத்தடியில். ஆமா அவதான் தமிழர் ஆசிரமம். நாங்க ஐவர் ராஜாக்கள் ஜனனமானோம். ஆமா காலம் சென்றதும் எங்க அப்பா காலமாகி விட்டார். இத்தனை மாத்ராதேவி உடன்கட்டை ஏறி விட்டார்கள். உண்மைதான். ஆனா எங்க அம்மா 5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருந்தார். எங்க பெரியப்பா இருக்காரு. ஆமா திருதராட்டிய மன்னன். கரெக்ட். ஆனால் எங்க பெரியம்மா ஆண்டாரி அவளுக்கு துரியன் முதல் விருந்தங்கரை 100 பிள்ளைகள். ஓயப்பா ஆமாண்டா. எங்க பெரியப்பா எங்க தம்பி பிள்ளைகளாச்சு. எங்க மேல் பாசத்தை வச்சு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவாள் பிள்ளை 100 நாங்க ஒரு 5 பேர் ஆக மொத்தம் 105 பேர். முதல் குரு நிர்வாச்சாரி, இரண்டாவது குரு துரோணாச்சாரி. கல்விச்சாலையில பாடம் வாசித்துக் கொண்டிருந்தோம். ஆமா உபரி எனக்கு நேர் எழுவனா இருக்கான. ஆமா தம்பி பீமாச்சி. ஆமா அவன் கொஞ்சம் கோவக்காரங்க, கொஞ்சம் முரட்டு சுவாசமா அப்படி கட்டாமடான்னு இருப்பான். கட்டாமடான்னு. ஆமாண்டா. அவனுக்கும் எங்க பெருக்கார் பிள்ளை இருக்கான துரியோதன. அந்த கல்விச்சாலையில 5 வயசுல பள்ளிக்கூடம் படிக்கும் போது அந்த ஒற்றுமையே இருக்காது. ஐயா எந்த நேரமும் கூட குரோதம் வந்து கொண்டே இருக்கும். ஓஹோ பிறந்தது இந்த மண். இந்த மண்ணுதான் நாளைக்கு இறக்க போவது. இதே மண்ணுதான் இறக்க போறோம். மண்ணுதான் நம்ம வளர்க்குது சாப்பிடுறது. அதே மண்ணுதான் சாப்பிடுது. ஆனால் இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு வஞ்சகமாக நெஞ்சகத்தில் இணைத்து விட்டான் துரியோதன. உண்மைதான். பெரியப்பார் பிள்ளை அவன், சித்தப்பார் பிள்ளை நாங்க சித்தப்பார் பிள்ளை. ஏண்டா அவன் ஆண்டா என்ன அந்த நாட்டை, நாங்க ஆண்டா என்ன வஞ்சகமாக நெஞ்சகத்தில் இணைத்து 5 ராஜாக்களை கொண்டு விட்டு அகஸ்தினாபுரத்த பாகம் என்று நாமே அரசாள வேண்டும். அப்படி ஒரு எண்ணம். அப்படி என்று என்ன செய்வாங்க தெரியுமா? பாஞ்சாலிக்கு திருமணம் 5 நாள் முகூர்த்தம் நடந்தது.
எங்க தாத்தா இருக்காரு வீட்டாச்சாரி அண்ணன் இடத்துல எங்க பெரியப்பா கேட்கின்றார். எனக்கு இருப்பது தம்பி பிள்ளைகள் 5 எமது பிள்ளைகள் 100. ஆனால் என் தம்பி பிள்ளைகள் 5 மணியாங்கள். ஆனால் எமது பிள்ளைகள் 100 கொஞ்சம் மகட்டையா இருக்கும். அதனால் இருப்பது ஒரே ஒரு மருமகள். யார்? பாஞ்சாலி மட்டும்தான். ஆமா. ஆனால் சற்று மறைமுகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி என்று கேட்டார். யாரு? எங்க பெரியப்பா. அதுக்கு எங்க தாத்தா சொன்னார், ஈக்கங்காட்டை அழித்து காட்டினாங்க. அந்த ஈக்கங்காட்டை இந்த தேவ இதன் அனுப்பப்பட்ட மயனால் கட்டப்பட்ட மாளிகை இந்திர பிரசத்தம். அதுல குடியேறி அழகாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்க சித்தப்பா இருக்காரு. ஆமா, விதிர சித்தப்பா. உண்மைதான். ஆனால் எங்க விதிர சித்தப்பா நாங்க சந்தோஷகரமாக 5 ராஜாக்களை யாகபத்திரி பாஞ்சாலியும் மாளிகையில நகரத்தில் இருக்கும்போது ஓலை கரத்திலே பிடித்து வரும்போது அழுது கொண்டே வருகிறார். யாரும் உண்மைதான். நான் முன்னால் சென்று சித்தப்பா என்ன காரணம்? நாங்க அண்ணன் பிள்ளைகள் 5 பேரும் பாஞ்சாலி மருமகள் சந்தோஷமா தான் இருக்கோம். நீ ஏன் சித்தப்பா அழுவுற? நீங்க சின்ன சித்தப்பா. உண்மைதான். அவரை கேட்கும் போது அப்போ எங்க சித்தப்பா என்ன சொல்றாரு? மகனே தர்மா, மகனே தன்மா, கருத்ததெல்லாம் ஜலம் வெளுத்ததெல்லாம் பால், கள்ளம் கபடில்லாத பேசுறியாடா மகனே. அங்க என்ன சூது நடக்குமோ, என்ன விபரீதம் நடக்குமோ ஒன்றும் புரியவில்லையே அப்படி என்று ஓலை கொண்டு வந்து என்னிடத்துல ஓலை காட்டினார். ஓலை பிரித்து பார்த்தால் எங்க பெரியப்பா கையப்போம். திருதாரித்து மன்னன். உண்மைதான். ஆனால் அந்த பெரியப்பா கையப்பட்டிருக்காரு. ஓலையை பார்த்த உடனே போகாது இருக்கலாமா? கண்டிப்பா போய்தான். அப்படி நாங்க 5 ராஜாக்கள் யாகபத்திரி பாஞ்சாலி எல்லாரும் செல்லக்கூடிய நேரத்தில் பெரிய மணிமண்டபம் ஏற்பாடு செய்து அதுல எங்களை எல்லாரும் போய் அந்த அழகெல்லாம் காட்டிக்கினே வரோம். வந்த உடனே அங்க ஒரு இடம் தயார் பண்ணி வச்சிருப்போம் போல தெரியுது. எனக்கு தெரியாது. ஆனால் அங்க சென்ற உடனே அண்ணா அண்ணா சரி தம்பி துரியோதனா என்னப்பா? சரி அண்ணா மணி 3 இருக்கும். ஆனா சமையல் ஆவறது கொஞ்சம் நேரம் போல் தெரியும். சற்று நேரம் அமர்ந்து கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கா ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்று கேட்டான். சரி நம்ம ராஜா விட்டு தம்பதிகள் அல்லவா துரியோதனா பெரிய புராணம் நெகட்டிவ் இதுதான் அறிவுரையானது. இத நான் சொன்னது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு மாமா சகரி மாமா. ஆமா, அவர் கல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 ன்னு சிரிக்கிறார். தேவலாமே சிரிக்க மாட்டாரு அவரு. அது என்னன்னு கேட்டா என் பெரிய மருமகன் நானு. என் பெரிய மருமகன் எப்பயுமே அந்த அறிவுரையே தான் பேசுவான். மாற்றா வேற ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு எசல் சொல்றாரு பாரு. ஆமா, அப்போ பெரியப்பார் பிள்ளை துரியோதனம் பார்த்தோம். அண்ணா 105 பேர். பெரியப்பார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை நமக்குள்ள ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. சரி அண்ணா ஆட்சிக்காய் எடுத்து கரத்தில பிடித்து சூது 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 விளையாடலாம். நான் சொல்றேன் தம்பி துரியோதனா, மானிட பிறவி நாம் பிறந்து விட்டோம். மது மாது சூது மானிட பிறவி பிறந்தவன் யார் ஒருவன் கரத்தில் தொடுகின்றானோ ஆயுள் வரைக்கும் கடத்தேற முடியாது. தம்பி துரியோதனா சூதாட வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு கோபமா பேசுறேன். அண்ணா இது விளையாட்டா? அண்ணா ஒரு தமாசா ஒரு விளையாட்டு. விளையாட்டு 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 விளையாட்டு. தம்பி விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்றானே. ஒப்புக்கொண்டோம். ஆட்டங்களை தொடர்ந்து ஆடும் போது ஒரு ஆட்டம் கூட நமக்கு ஜெயமே இல்ல, அவளுக்கே ஜெயமா விட்டது. சரி விளையாட்டுன்னு சொன்னான தம்பி துரியோதனா. அப்படி என்று விளையாட்டு விளையாட்டுன்னு தாய பாசம் ஆடிக்கினே இருக்கேன். உப்போடு வர வச்சு அவளுக்கே ஜெயமாகி விட்டது. ஆமா, ஆனால் சூதாட்டம் இருக்க களத்தில பாட்டிக்காய் எடுக்கும் போது லேசாதான் தெரியும். காய உருட்டி கீழே போட்ட உடனே பின்னால கழுத்தறுத்தாலும் தெரியாது. ஆடு போகட்டும், மனைவி போகட்டும், மக்கள் போகட்டும். உங்க அப்பா அம்மாவுக்கு பால் ஊத்துறதுக்கு ஒண்ணு வர சொன்னாங்க.
அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்லட்டும். அந்த பாலை நீ கொஞ்சம் நான் ஊத்து, இந்த ஒரு ஆட்டை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கதான் இருக்கு. அதை போல கொடூரமான ஆட்டம் அது. ஆனால் உப்போடு வரவு சட்டும் கைப்பற்றிக் கொண்டார். மறுபடியும் என்ன சட்டத்தை பாஸ் பண்ண சபையில் உள்ள பெரியவர்கள் கேட்கின்றார். எப்படி? சரி, துரியோதனா தர்மன் பாகத்தை சூதாட்டத்தில் ஜெயம் பெற்று விட்டார். மேற்பட்டு நடப்பது என்ன? அப்படி பெரிய ஆமா. சபை கேட்ட உடனே பெருப்பாய்ப்புள்ள துரியோதனன் என்ன சொல்றான்? தோற்ற நாட்டை தர்மன் மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலம் கழித்து வந்தால் பேர்பாதி பாகம் தரேன். அப்பேற்பட்ட கொடூரமான சட்டத்தை பாஸ் பண்ணான். தம்பிமார் 4 பேர், யாகபத்தினி பாஞ்சாலி. எங்க வந்திருக்கான்? சூரியவனத்துல வந்திருக்கோம். முதல்வனம். முதல்வனம் சூரியவனத்திலே பல குடியேறி இருக்கும். எப்படி காலம் கழிப்பது? 12 வருடமும் காட்டகத்தில் இருக்க வேணும். உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க ஜலம், நிக்க நெல் அங்க என்னடா இருக்கும்? ஒண்ணுமே தண்ணி இருக்குமா? உண்மைதான். கோடை காலத்துல என்ன இருக்குடா? மழை இல்லாத, ஒண்ணு தண்ணி இல்லாத. அதோட மட்டுமல்ல, என் தம்பிமார் 4 பேர் யாகபத்திரி பாஞ்சாலியோட அல்ல, நாங்க அகஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி வரும்போது 1000 பிராமணாக்கள் எங்களோட கூட வருகிறார். நான் வேண்டாம், என் தலையெழுத்து அயனாகி பிரம்மதேவன் என் சிரத்தில் எழுதிவிட்டார். நான் 12 வருடம் காலம் கழிச்சு வர்றேன். அப்ப என்ன சொல்றாங்க? தர்மமே அகஸ்தினாபுரத்தை விட்டு காட்டுக்கு போகுது. எங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்படி என்ன 1000 பிராமணாக்களோட வந்திருக்க. எப்படி காலம் கழிப்பது? உணவு எப்படி? உடை எப்படி? ஒன்றுமே புரியவில்லை. எப்படி நடக்குமோ தெரியவில்லை. புரியல. முதல்வனம் சூரியவனத்தில் அடி வச்சிருக்க. சரி, யாகபத்திரி பாஞ்சாலி அழைத்து மேற்கொண்டு நடப்பதை பார்க்க வேண்டும். பாஞ்சாலி அழைத்து போய்க்கோ. பாஞ்சாலி தர்ப்பா
Thank you.